வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய அன்பான கடவுள் என்ன சொல்ல இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ஞாபகத்தில் இருக்கட்டும், இது ஒரு பொதுவான வாசிப்பு. டைம் ஸ்டெம்ப்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெரோ. வணக்கம் குரூப் 1. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய அன்பான கடவுள் சொல்ல இருக்கும் செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்போ அடுத்த 7 நாட்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும், அவர்கள் உங்களுடைய அன்பான கடவுளுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் உங்கள் கடவுளின் அன்பான கடவுளின் முதல் அன்பான கடவுள்னு சொல்லும் பொழுது எடுத்தோடனே நல்ல செய்தி தாங்க. என்ன, ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கும் பொழுது நல்ல சகுனம், நல்ல நேரம், எதிர்பாராத நல்ல செய்தி, மனசுக்கு பிடிக்கும், மனசுக்கு திருப்தி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ஒரே வார்த்தை, நல்ல சகுனம், நல்ல நேரம். அதே சமயத்தில் பேஜ் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது எதிர்பாராத நேரத்தில் உங்களை நோக்கி நல்ல ஒரு செய்தி வர இருக்கு. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டுமே தான் இந்த செய்தி. அவங்க சொல்றாங்க, பொருந்தினது தான் எடுத்துக்குங்க. ஒரு சில பேர் ஒருவேளை மீன ராசி, மீன லக்னக்காரவங்களா இருப்பீங்க, அல்லது நீங்க இப்ப ஏதாவது ஒரு உறவுல இருக்கீங்க, அவர்களை திருமணம் செஞ்சுக்க போறீங்க, அல்லது அவங்க கிட்ட போய் உங்களோட அன்பை நீங்க போய் சொல்ல போறீங்க, அல்லது நீங்க யாரையாவது ரொம்ப நெருக்கமா டீல் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னாலும் அவர்களும் ஏதாவது மீன ராசி, மீன லக்னக்காரவங்களா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்க சொல்லுது. கண்டிப்பாக அது எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு. பட் என்ன இருந்தாலும் சரி, உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுக்கு இங்கே அடுத்த 7 நாட்கள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு நல்ல நேரம் பொருந்து, ஏதோ ஒரு நல்ல சகுனம் பொருந்தியே, நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை நோக்கி ஒரு நல்ல செய்தி வருது. there's a good message coming towards you அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்ல ஒரு செய்தி கடவுள், அன்பான கடவுள் கொடுத்துருக்குறாங்க குரூப் 1. அடுத்த 7 நாட்கள் உங்கள் அன்பான கடவுள் சொல்லும் செய்தி என்ன? அடேங்கப்பா, என்னங்க அவங்களாவே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வாவ், 2 ஆஃப் கப்ஸ். அதே தான், ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய அன்பான கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி பேஜ் ஆஃப் கப்ஸ் அண்ட் 2 ஆஃப் கப்ஸ். எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? நம்ம என்ன ஷஃபிள் பண்ணல, ஆனா உங்களுடைய அன்பான கடவுள்னு சொல்லும் பொழுது கப்ஸ் அண்ட் கப்ஸ் மனசுக்கு நிறைவாக இருக்க போகுது. அப்ப நீங்க உண்மையிலே ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்க ஏற்கனவே ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, இது ஒத்து வருமா, ஒத்து போகுமா, அல்லது நீங்க ஏதேனும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல இருக்கீங்க, இது வெற்றி கிடைக்குமா, இது எனக்கு கை கூடுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குன்னா கண்டிப்பாக கை கூடும் அப்படிங்கிறது. முதல் செய்தியே கடவுள் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, இது ஒரு நல்ல நேரம், நல்ல சகுனம், நல்ல செய்தி, இது மனசுக்கு நிறைவு, திருப்தியை தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவது செய்தியை நம்ம இந்த உறவு வாசிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதும், நீங்க யாருக்காவது விரும்புறீங்க, நேசிக்கிறீங்க, கல்யாணத்துக்கு ரெடியா இருக்கீங்க, அவங்க கிட்ட வரன் பார்த்துருக்கீங்க, அவங்க சரி சொல்லுவாங்களா, அல்லது நீங்க ஒருத்தவங்கிட்ட ரொம்ப நெருக்கமா நண்பர்களாக இருந்திருக்கீங்க, அவங்க கிட்ட போய் அன்பு சொல்றது, இதெல்லாம் சரியா வருமாங்க, எனக்கு இது ஒத்து போகுமா, அவங்க சரி சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேள்விகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக சரி சொல்லுவாங்க. 2 ஆஃப் கப்ஸ் இஸ் ஆல் அபவுட் ஹார்மனி, நல்லிணக்கம் தான், இது கை கூடும் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஏத்த போல இவங்களும் அதுக்கு கை தட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி. ஸோ கடவுள் அடுத்த 7 நாட்கள் உங்கள் அன்பான கடவுள் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க? அடுத்த 7 நாட்கள் உங்கள் அன்பான கடவுள் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்ப்போம் என்ன செய்தி. இது 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். அதே தான். அப்போ இதுக்கு முன்னாடி ஏதேனும் மனம் உடைஞ்சு போயிருப்பீங்க, மனம் வருத்தங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உங்களுடைய அன்பான கடவுள் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிங்கிறது. அதே சமயத்தில் மறுபடியும் நீங்கள் இன்னும் இப்போ ஒரு உறவில் இருக்க போகிறீங்க, அல்லது உறவுக்கு இப்போ நீங்கள் தயாராக, அடுத்த ஒரு உறவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே நல்லா இருக்கு. பட் எதுக்கு உங்களுடைய அன்பான கடவுள் மறுபடியும் இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இப்போ உனக்கு எல்லாமே கை கூடுது, நல்ல நேரம் இருக்கு, நல்ல சகுனம் தான், எல்லாம் நல்ல செய்தி வருது, எல்லாம் உறவுலாம் இங்க நல்லா இருக்க போகுது, நீ ஏதாவது முயற்சி போட்டுட்டு இருக்க, அங்கேயும் நமக்கு இது கை கூடுமா, அல்லது நீங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கீங்க, எல்லாம் கை கூடுமா, எல்லாம் நல்லா தான் இருக்கு. பட் எதுக்காக அவங்க இந்த 3 ஆஃப் ஸ்வார்ட்ஸை கொடுத்துருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு 3வது நபர் அல்லது உங்களுடைய
அந்த ஒரு புத்தி நமக்கு ஏதாவது ஒரு வகையில் தடை பண்ணிடும். மறுபடியும் அந்த மாதிரியான விஷயங்கள்ல போய் மூழ்கிறாத, நம்பிராத. நம்மளுடைய புத்தி நம்மளுடைய சிறந்த நண்பனாக வச்சிருக்கிறதும் நல்ல ஒரு எதிரியாக வச்சிருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. அப்ப அந்த புத்தியை நல்லா பாசிட்டிவா வச்சுக்கோங்க, நேர்மறையாக வச்சுக்கோங்க. ஒன்று, ஏன்னா அதுதான் தடைப்பட்டு போயிடும், நடுவில் பூந்து எல்லாத்தையும் கொடுத்துரும். ஒன்று. இரண்டாவது, ஏதேனும் நீங்க இந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கு, நல்ல நேரம் இருக்கு, எல்லாம் கைகூடி வருது, நான் ஹார்ட் ஆஃப் த ரீடிங்ல கைகூடி வருது அப்படிங்கும் பொழுது இங்க உங்களுடைய அன்பான கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, மூணாவது நபருடைய எப்படி சகவாசத்தை நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சிடாத, எல்லாமே பிரிஞ்சு போயிடும். ஏன்னா இங்க ஹார்ட்ல அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ஒரு இதயம் பார்க்குறோம் இல்லையா, அப்ப எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிடிச்சி எல்லாமே கைகூடி இருக்கும் பொழுது, எல்லாமே அன்பா போய்கிட்டு இருக்கும் பொழுது, நடுவில் யாராவது நம்ம நுழைய விட்டுட்டோம் அப்படின்னா இது உண்மையிலே எப்படி சொல்றது, வெட்டுப்பட்டு போயிடும். அதனால உங்களுடைய அன்பான கடவுள் இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்றாங்க. எடுத்தோடனே நமக்கு நல்ல செய்திகளை கொடுத்துருக்குறாங்க. ஆனா இது மட்டும்தான் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது கண்டிப்பாக ஏதோ ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக பொருந்தும். ஏற்கனவே உங்களுக்கு இந்த மாதிரி ஆமாங்க ஒரு மூணாவது நபருடைய விஷயம் அல்லது என்னுடைய புத்தியே எதிரியாக வேலை செஞ்சு தடப்பட்டு போயிருச்சு, நானே கெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும் பொழுது இந்த முறை அனைத்தும் கைகூட இருக்கு குரூப் 1. வாழ்த்துக்கள். கடைசியாக பிரபஞ்சமும் ஒரு செய்தி சொல்றாங்க. அடுத்த 7 நாட்கள் உங்கள் அன்பான கடவுள் செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க. அதோடு சேர்த்து பிரபஞ்சமும் இங்க என்ன செய்தி சொல்றாங்க, பிரபஞ்சமும் இங்க ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன அந்த செய்தி அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்த 7 நாட்கள் உங்களுடைய அன்பான கடவுள் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. பிரபஞ்சத்தோடைய செய்தியும் என்ன, அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறது. ரேஸ் யோர் வைப்ரேஷன். மறுபடியும் எழுந்து வா. மனம் உடைஞ்சு போயிட்டல, வேதனைப்பட்டிருக்க, ஏமாந்து போயிட்டல, பரவாயில்ல, நம்பி இடம் கொடுத்துருப்ப, ஏமாந்து போயிட்டல, பரவாயில்ல, மறுபடியும் எழுந்து வா. ரேஸ் யோர் வைப்ரேஷன், கம் பேக் டு யோர் பவர். உன் சக்தியை மறுபடியும் எடுத்து கொண்டு வா அப்படிங்கிறது தான் பிரபஞ்சமும் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. நம்ம இங்கே ரொம்ப சிவப்பாக பார்க்குறோம் இல்லையா. ஸோ இட்ஸ் அபவுட் கம்மிங் பேக் டு நெருப்பு மாதிரி. அப்ப நெருப்புன்னு சொல்லும் பொழுது நெருப்பு ராசிகள் மேஷ ராசி மேஷ லக்னமா இருப்பீங்க, சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரவங்களா இருப்பீங்க, தனுசு ராசி தனுசு லக்னக்காரவங்களா இருப்பாங்க. அல்லது நீங்க யாரோட டீல் பண்றீங்க, அந்த பார்ட்னரு, அந்த வருங்கால கணவர் மனைவி, காதலன் காதலி, அல்லது உங்களுடைய நெருங்கியவர்கள் யாரோடு இருந்தீங்கன்னா அவர்கள் கூட இந்த மாதிரி மீன ராசி மீன லக்னம், அல்லது அதுதான் மேஷ ராசி மேஷ லக்னம், சிம்ம ராசி சிம்ம லக்னம், தனுசு ராசி தனுசு லக்னக்காரவங்களா கூட இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க சொல்றாங்க. ஸோ ரேஸ் யோர் வைப்ரேஷன். இது எல்லாமே உடஞ்சி போயிட்டேன்னு மனசு உற்றாத, மறுபடியும் எல்லாமே நல்ல நேரம் இருக்கு, கைகூட இருக்கு, எழுந்து வா, மனசை தளர விட்டுறாத அப்படிங்கிறத உங்களுடைய அன்பான கடவுளும் பிரபஞ்சமும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க குரூப் 1. வாழ்த்துக்கள். நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது கோவின் ப்ளூ டேரோ. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த வீடியோ என்ன அப்படின்னா, அடுத்த 7 நாட்கள் உங்கள் அன்பான கடவுள் சொல்லும் செய்தி, அவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பொதுவான வாசிப்பு, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்களுடைய அன்பான கடவுள் அடுத்த 7 நாட்கள் அவர்கள் கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன, அவர்கள் என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்க. குரூப் 2 தேர்ந்தெடுத்தவர்கள் உங்களுடைய அன்பான கடவுள் இவர்கள் கொடுக்கும் செய்தி, இவர்களுடைய ஆசீர்வாதம் என்ன. குரூப் 2 முதல் செய்தி. வாவ், முதல் செய்தியே எம்ப்ரஸ். 2 செய்திகள் இங்க சொல்றாங்க குரூப் 2. நீங்க ஏதாவது இப்போ பிரெக்னன்சி, பிள்ளைகள் பெற்றுக்க போறீங்க, பிள்ளைகள் எனக்கு வேணுமா வேண்டாமா அந்த மாதிரியான யோசனைகள் இருக்கீங்கன்னா நல்ல ஒரு மருத்துவரை போய் நீங்கள் ஆலோசனை செய்கிறது. குழந்தைகள் ஆரோக்கியமாக பிறக்க இருக்கு, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், நல்ல உணவு சாப்பிடணும், தியானங்கள் செய்கிறது, இதெல்லாம் முக்கியம். 1. 2வது செய்தி, இங்கே ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் ஏதேனும் புதுசாக எதேனும் ஒன்று இங்கே அமைய இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த புதுசான ஒரு செய்தி ஒன்று அமைய இருக்கு, நீங்களும் புதுசாக மறுபடியும் பிறக்க இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சப்போர்ட்டிங் மெசேஜை பார்க்கலாம், அதன் பிறகு தேவைப்பட்டதுன்னா நம்ம இதை கிளாரிஃபை பண்ணலாம். என்ன அந்த புதுசு கடவுள் சொல்ல வராரு, நான் மறுபடியும் பிறக்க இருக்கிறேனே அது என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம்.
கடவுள் சொல்லும் இரண்டாவது செய்தி என்ன? அதே தான், கிங் ஆஃப் கப்ஸ். உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க வராங்க போல இருக்கு. ஒரு எல்லாருக்கும் இல்லை, குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும்தான். நல்ல ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து பார்த்துக்கிறது, அன்பு செலுத்துறது, உங்களை வழி காட்டுறது, வழி நடத்துறது, அவர்கள் மூலியமாக வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு வர இருக்கு. ஒருவேளை அதுதான் இந்த எம்ப்ரஸ். ஏன்னா ஏதோ ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடக்க இருக்கு, நீங்களே மாற்றம் அப்படின்னு ஒன்று நடக்க இருக்கு, நீங்களே புதுசாக பிறக்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது கிங் ஆஃப் கப்ஸ் யாரோ ஒருத்தவங்க வயசுல மூத்தவங்களோ அல்லது அனுபவத்தின் வாழ்க்கையோட அனுபவத்தின் மூலமாக இவர்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுக்க இருக்கிறாங்க அல்லது நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாங்க. ரொம்ப அன்பானவங்க, பாசமானவங்க, நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல அறிவுரை, நீ எப்பொழுதும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க. கடவுள் சொல்லும் மூன்றாவது செய்தி 9 of wands. விட்டுறாத, எதையுமே விட்டுறாத, விடாமுயற்சிகள் எப்பொழுதுமே இருக்கணும், டிட்டர்மினேஷன் எப்பொழுதும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. நிறைய அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க போல இருக்கு குரூப் 2, பட் இந்த முறை எதுவுமே வீண் போகல, அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இந்த கிங் ஆஃப் கப்ஸ் நம்ம இங்க பாக்குறோம் இல்லையா? அப்ப இந்த கப்ஸ் அப்படின்னாலே ஏதோ ஒரு வாய்ப்பு யாரோ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. ஆனா அது யாருன்னா வயசுல மூத்தவங்க, உங்களுடைய மேனேஜரா இருக்கலாம், உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தவங்க, நீ எப்பொழுதும் நல்லா இருக்கணும், நீ வந்து இதை செய்யி, நீ அப்படி பண்ணு, நீ இந்த மாதிரி பண்ணுன்னு உங்களை எப்பொழுதுமே வழி நடத்திட்டு ஊக்கம் கொடுக்குறவங்க. அவர்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் தர இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க, நிறைய பாடாப்பட்டிருப்பீங்க, நான் வந்து ரொம்ப விடாமுயற்சி நம்பிக்கையோட இருக்கேன் அப்படிங்கிறத தான் சொல்றாங்க. ஸோ தி எம்ப்ரஸ் இஸ் அபவுட் சம்திங் இஸ் அபவுட் டு பார்ன் அகெயின். மறுபடியும் இது பிறக்க இருக்கு, ஆனா இது புதிதாக பிறக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இருந்தாலும் கடவுள் எதுக்காக எம்ப்ரஸ் கொடுத்துருக்காரு குரூப் 2க்கு அடுத்த இந்த 7 நாட்கள் எம்ப்ரஸ் கொடுத்துருக்காரு கடவுள்? இந்த நிறைய செய்திகள் அவர் சொல்றாரு, நம்ம நல்லா ஷஃபல் பண்ணிக்க போறோம். எதனால குரூப் 2க்கு இங்க எம்ப்ரஸ் வந்திருக்கிறாங்க, எதனால கடவுள் இவர்களுக்கு எம்ப்ரஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே தான் கடவுளே 9 of cups. என்னுடைய ஆசை பூர்த்தி ஆகணும், ஏதாவது ஒரு ஆசை பூர்த்தி ஆகுமா கடவுளேன்னு கேட்டிருப்பீங்க. ஏதோ ஒரு ஆசை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. குரூப் 2 கிங் ஆஃப் கப்ஸ்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம், இங்கேயும் கப்ஸ். அப்போ யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய ஆசையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இங்கே வராங்க, வாய்ப்புகள் தர இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லும் பொழுது தி எம்ப்ரஸ் இஸ் ஆல் அபவுட் உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகுது. ஏதாவது ஒரு ஆசை பூர்த்தி ஆகாதா கடவுளேன்னு நீங்கள் கேட்கும் பொழுது பூர்த்தி ஆகும், பூர்த்தி ஆகப்படுது. இவர்கள் வருவாங்க, யாரோ ஒருத்தவங்க வராங்க, உங்களுக்கு தெரிந்தவங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க, உங்கள் வேலை இடத்துல உள்ளவங்க, நீங்கள் பல நாள் பழக்கம் உள்ளவங்க, வாழ்க்கையில் நிறைய அனுபவம் உள்ளவங்க, அன்பானவங்க, உங்களை நல்லா பார்த்துக்கக்கூடியவங்க, நீ எப்பொழுதும் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் செய்கிறவங்க, உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறவங்க, அவர்கள் மூலியமாக வழிகாட்டி, அவர்கள் மூலியமாக வாய்ப்பு, அவர்கள் மூலியமாக நல்ல ஒரு அறிவுரை, ஆதரவு, ஊக்கம் கிடைக்க இருக்கு. மொத்தத்தில் தி எம்ப்ரஸ் இஸ் ஆல் அபவுட் a wish fulfillment. என்னுடைய ஆசை ஏதோ ஒன்று கடவுள் பூர்த்தி பண்ண போறாரு அடுத்த 7 நாட்கள். ஏன்னா நிறைய உழைச்சிருப்பீங்க, அடி மேல அடி வாங்கியிருப்பீங்க, நம்பிக்கையோட இருக்கேன் அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. கடைசியாக பிரபஞ்சமும் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கிறாங்க. அடுத்த 7 நாட்கள் கடவுள், உங்களுடைய அன்பான கடவுள் செய்தி சொல்லி இருக்கிறாங்க. பிரபஞ்சமோ என்ன ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க, பிரபஞ்சமும் இங்க ஒரு ஆசீர்வாதம் கொடுக்க இருக்கிறாங்க குரூப் 2. என்ன அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். என்ன அந்த ஆசீர்வாதம் வந்திருக்கிறாங்க, அந்த ஆசீர்வாதம் பிரபஞ்சம் சொல்லும் ஆசீர்வாதம் என்ன? ஹானஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன். அதே தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? யாரோ ஒருத்தவங்க வராங்க, வாய்ப்பு தர போறாங்க, உங்ககிட்ட பேச போறாங்க, அவர்கள் மூலியமாக வாய்ப்பு. இங்கேயும் பாருங்க, ஹானஸ்டி அண்ட் கம்யூனிகேஷன். அவங்க கிட்ட நீங்க ஏதோ மனமிட்டு பேசுறதும், அவர்கள் மூலியமாக உண்மைகளை வெளிப்படுத்துறதும், அவர்களும் வந்து உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் மூலமாக வாய்ப்புகளும் இங்க வர இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே சமயத்துல பிரபஞ்சமும் இங்க என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாக இரு, நீ போட்ட அனைத்து உழைப்பும் வீண் போகாது. நீ உழைப்பு மீது நம்பிக்கை வச்சிருந்த இல்லையா, உன்னுடைய முயற்சிகள் மீது நீ நம்பிக்கை வச்சிருந்த இல்லையா, அது கடைசி வரைக்கும் அந்த நேர்மை இருக்கணும். அதனால என்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீ எது இருந்தாலும் எடுத்து செயல்படுத்து, வெற்றி நிச்சயம் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.